ராஜயோகம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வில் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் தனது உதவிக்கரம் நீட்டி அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அதை எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தமிழ் புத்தாண்டு கிரக நிலைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளும் பெருமிதமான நன்மைகளும் உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த நிகழ்ச்சியில் மேஷம் முதல் மகம் வரைக்கும், அதாவது மேச ராசியிலிருந்து அந்த அசுவினி நட்சத்திரம் ஆரம்பத்தில் இருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 27 நட்சத்திரங்களுக்குமே எந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ரொம்ப ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எங்கள் நட்சத்திரத்துக்கு வரலையே, எங்கள் நட்சத்திரத்துக்கு எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு சொன்னது அப்படியே, அதாவது 100க்கு 100 பொருந்தி வர்ற மாதிரி இருந்ததுங்க. இந்த நட்சத்திர பலனை பார்க்கும் பொழுது புத்தாண்டுக்கு உண்டான நட்சத்திர பலனை தனித்தனியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உத்வேகம், மனசில் ஒரு உறுதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் எங்களுக்கு மெயில் அனுப்புகிறீங்க. அதாவது துயில் கொள்ளாமல் மெயில் அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகம் பேர் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி இந்த பாராட்டு, இந்த நன்றி, உங்களுடைய இயக்கங்கள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற கேப்டன் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு உங்களுடைய நன்றியை நீங்கள் தெரிவிச்சுக்கணும். நன்றியோடு புத்தாண்டு பிரார்த்தனையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோங்க. அதே மாதிரி கேப்டன் தொலைக்காட்சியில் பணி புரியக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பூரம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீ ஹே விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் புத்தாண்டு கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சமில்லாத ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. பயப்பட வேண்டாங்க. ஆடை ஆபரணம், கடந்த காலங்களில் ஏதாவது தங்க நகைகள் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அடமானத்தை திருப்பி எடுத்து வெகுமானமாக வலம் பெறக்கூடிய பாக்கியம், இதையெல்லாம் நல்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பூரம் நட்சத்திரத்துக்கு இந்த புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே கடந்த காலங்களில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடன் திருப்பி செலுத்த முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ இந்த கடனை திருப்பியே செலுத்த முடியலையே அப்படிங்கிற கவலையில் ஏக்கத்தில் தூக்கம் இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த கடனெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக, அதாவது நல்லதொரு ஆடம்பரங்களும் நன்மைகளும் நிறைந்த ஆண்டாகத்தான் பூரம் நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது. பூரம் நட்சத்திரத்திற்கான பலன்கள் ரொம்ப சிறப்பா விளக்கி சொன்னீங்க சார். இன்றைய ராஜயோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் எங்களுக்காக சொல்லுங்க சார். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு
ராஜ யோகம் தரும் ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் இந்த பகுதியில் எடுத்து சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கடந்த காலங்களில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நன்மையான வகையில் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு மெயில் மூலமாக எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. இதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாக்கியவான்கள் இந்த மாதிரியான நன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த